Hello students, let us continue our chapter 4 in 11th computer science, that is theoretical concepts of operating system. In our previous class itself we have studied what is in hardware, what is in software, and what are the types of software, and what is operating system, uses of operating system, types of operating system. In the key features of operating system we have studied user interface, memory management and process management, and in today's class we are going to start with security management. Security management is also one of the major key feature of operating system. Operating system oda main feature la security management onne. The major challenge in computer and software industry is to protect the users legitimate data from hackers. Hackers na yaru? Unauthorized users தான் நம்ம ஹேக்கர்ஸ்னு சொல்கிறோம். பெர்மிஷன் இல்லாமல் ஒரு டேட்டாவை திருடுறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட்ஸ் 3 levels ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ஒரு நம்ம டேட்டாவை செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 லெவலில் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஒன் இஸ் ஃபைல் ஆக்சஸ் லெவல், another one is system level, and another one is network level. First one, file access level. In order to access the file created by other people, you should have the access permission. In order to access the files created by other people, வேற யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண ஃபைலை நீ ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணுறதுனா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறது, அதில் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது ரைட் ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ வேறு யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண ஃபைலில் நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா we should have access permission இருக்கணும். Permissions can either be granted by the creator of the file or by the administrator of the system. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும்போதே கிரியேட்டர் என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கான ஆக்சஸ் பெர்மிஷன் தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிஸ்டமோட அட்மினிஸ்ட்ரேட்டர், கம்ப்யூட்டரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுக்கே ஆக்சஸ் பெர்மிஷன் தருவாங்க. சப்போஸ் இப்படி ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற டேபில் another file. செக்யூரிட்டி அப்படிங்கிற டேபில் கீழே பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் தரமா, எல்லாருக்குமே மாடிஃபை பண்ணுற பெர்மிஷன் தரமா, ரீட் அண்ட் ரைட் பண்ணலாமா யார் வேணாலுமே அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம தரலாம். யார் யாருக்கு தரலாம் அப்படிங்கிறத. இந்த பெர்மிஷன் யார் தர முடியும் அப்படின்னா ஒன்றா ஃபைலை க்ரியேட் பண்ணுறவங்க தரலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தரலாம். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாங்கிற பெர்மிஷன் நம்ம கொடுக்கறது ஃபைல் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் மல்டி யூசர் என்விரான்மெண்ட். சப்போஸ் கன்சிடர் யுவர் சிஸ்டம் இஸ் யூஸ்டு பை 2 or more people. உங்கள் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, 2-3 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிறைய யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டம் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே நுழையிறோம் இல்லையா, அந்த மாதிரி 2-3 லாகின் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்கவுங்க லாகின்குள்ளே அவங்கவுங்க ஃபைல்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மல்டி யூசர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ ஒரு பிபிஓ கம்பெனி இருக்குது, ஒரு 8 hours ஷிஃப்ட் அங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 3 8 hours ஷிஃப்ட் நடக்குதுன்னா ஒரே கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு 8 hours ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்த 8 hours ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கடுத்த 8 hours ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தரோட டேட்டாவை இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 3 லாகின் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அவங்கவுங்க லாகின் ஐடி கொடுத்தா அவங்கவுங்க யூசர் என்ட்ரோக்குள்ள ஆகும், அண்ட் அடுத்தவங்களோட டேட்டாவை எதுவும் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இது சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். Both Windows and Linux offer the password facility. Windows operating system, Linux operating system ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணலாம். And the third one is network level security. நெட்வொர்க்னா இன்டர்நெட். இப்போ சப்போஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் தான் ஷேர் ஆகுது, அது எல்லாத்துக்குமே தெரியுது இல்லையா. நெட்வொர்க் லெவலில் எல்லோரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு எப்படி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டிஃபைன் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை.
நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டிஃபைனபிள் ஒன். அதை நம்ம இவ்வளோதான் சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரை டு ப்ரொவைட் சச் அ செக்யூரிட்டி. இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணலாங்கிறத இன்னும் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆல் த அபவ் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஃபைல் லெவல் செக்யூரிட்டி, சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி எல்லாமே யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் அப்படின்னா தப்பு பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மொபைல்லே எடுத்துக்கலாம். மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது மொபைல் ஏதோ தப்பான ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணிடுறோம். உடனே என்ன ஆகிடக்கூடாது? கிராஷ் ஆகிடக்கூடாது. ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மால் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். என்ன தப்பு நடந்தாலுமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது தான் ஃபால்ட் டாலரன்ஸ். டாலரேட் பண்ணிக்கிறதுனா அதை பொறுத்துக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறோம். The operating system should be robust. Robustna very strong. When there is a fault, the operating system should not crash. Instead, the operating system should have fault tolerance capability and retain the existing state of system. ஸோ என்ன தப்பு நடந்தாலுமே இட் ஷுட் பி ஏபிள் டு ரீட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழித்து மொபைல் ஃபோனில் ஃபேக்ட்ரி ரீசெட் தரோம் இல்லையா? ஃபேக்ட்ரி ரீசெட் தந்தால் என்ன ஆகும்? இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சிஸ்டம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ என்ன நடந்தாலும் இட் ஷுட் பி ஏபிள் டு ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அது ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபால்ட் டாலரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம நிறைய ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் ஹேண்டில்ஸ் த டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸ். டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோம். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஸோ ஃபைல்னால் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ஃபோல்டர், அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம சி ட்ரைவ், டி ட்ரைவில் நம்ம டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? C:, D:, அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரி சிஸ்டம்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர். இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் FAT ஸ்டோர்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபைல் லைக் ஃபைல் நேம், டைப், சைஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட். ஸோ ஒரு ஃபைலுக்குமே என்ன இருக்கும்? ஃபைல் அலோகேஷன் டேபிளில் இது ஸ்டோர் ஆகும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? ஃபைல் நேம் இருக்கும், அது என்ன டைப் ஆஃப் ஃபைல், இது ஒரு ஜிப் ஃபைலா, டெக்ஸ்ட் ஃபைலா, அந்த மாதிரி ஃபைல் டைப் இருக்கும். சைஸ், என்ன சைஸ்ன்னு இருக்கும். ஸ்டார்டிங் அட்ரஸ், எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கு, அண்ட் அதை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபைல் அலோகேஷன் டேபிள்குள்ளே OS ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். The file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the file. இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கோ அதை எடிட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்ட்ரா மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கோ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஃபைல் மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவாங்க. There are few other file management techniques. இது ஃபைல் அலோகேஷன் டேபிள்ங்கிறது ஒரு டெக்னிக். இன்னும் வேறு டெக்னிக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்னு சொல்லலாம். NTFS, நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். இது விண்டோஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் X2, இது ஒரு ஃபைல் அலோகேஷன் சிஸ்டம் யூஸ்ட் இன் லினக்ஸ். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் ஃபைல் அலோகேஷன் டேபிளும் நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க விண்டோஸில். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது X2. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி ப்ராசஸிங். ஸோ நிறைய இருக்குது. மல்டி ப்ரோக்ராமிங்னு இருக்குது, மல்டி த்ரெட்டிங்னு இருக்குது, மல்டி ப்ராசஸிங் இருக்குது. ஸோ மல்டி ப்ராசஸிங்கிறத என்னென்னு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் ஹேவ்ஸ் 2 or more processor ஃபார் அ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். ப்ராசஸ்னால் ஒரு ஒர்க், அது தெரியும் நமக்கு. ப்ராசஸர் தெரியும். ப்ராசஸர் தான் சிபியூவோட எல்லா வேலையும் பண்ணுறது ப்ராசஸர் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு சிஸ்டமில் 2 or more ப்ராசஸர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிங்கிள் ஒர்க்கையே செப்பரேட் பண்ணி ஒர்க் பண்ணுது. நான் இப்போ கொடுக்குறது ஒரே ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி 2-3 ப்ராசஸர்ஸ் ஒர்க் பண்ணும்போது, பேரலாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒர்க் எப்படி முடியும்? ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும். ஸோ சிங்கிள் ப்ராசஸ்க்கு 2 or more ப்ராசஸர்ஸ் ஒர்க் ஆகுது.
Processing takes place in a parallel and is known as parallel processing. Side by side. ஸோ ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று கிடையாது, எல்லாமே அட் அ டைமில் நடக்குது. அதை தான் நம்ம பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் திஸ் எக்ஸிக்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பேரலல், திஸ் ஃபீச்சர் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் விச் இன்க்ரீசஸ் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஒரே ஒர்க்கை 2-3 ப்ராசஸஸ் பண்ணும்போது ஒர்க் ஸ்பீட் எப்படி இருக்குது, வெரி ஹையாக இருக்குது பிகாஸ் ஆஃப் பேரலல் ப்ராசஸிங். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர். மல்டி ப்ராசஸிங் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் ஷேரிங். இதை நம்ம ஆல்ரெடி அல்காரித்தமில் பார்த்துருப்போம், ரவுண்ட் ராபின் அல்காரித்தமில். அந்த மாதிரி தான் இது இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் அலோவ்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. இது பேரலல் ப்ராசஸிங் கிடையாது, கன்கரண்ட் ப்ராசஸிங். நிறைய ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபார் ஈச் டாஸ்க் எ ஃபிக்ஸ்டு டைம் இஸ் அலாட்டட். திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் டைம் ஷேரிங். இப்போ 3 ஒர்க் அட் அ டைமில் நம்ம நடத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் 10 நிமிஷம் நடக்கணும், செகண்ட் ஒர்க் 10 மினிட்ஸ் நடக்கணும், தேர்ட் ஒர்க் 10 மினிட்ஸ் நடக்கணும்னு அலாட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் 10 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சுட்டு செகண்ட் ஒர்க்குக்கு போவோம். செகண்ட் ஒர்க் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடியல அப்படின்னாலுமே 10 மினிட்ஸ் ஆனவுடனே அந்த ஒர்க்கை பாஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஒர்க்குக்கு போயிடும். ஸோ அதுதான் டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸர் ஸ்விட்சஸ் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மூவ் ஆகிடும் ரேப்பிட்லி பிட்வீன் வேரியஸ் ப்ராசஸ் ஆஃப்டர் த டைம் இஸ் எலாப்ஸ்ட் ஆர் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் தட் தேர் ஆர் 3 ப்ராசஸஸ் P1, P2, P3. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 இருக்குது. அண்ட் டைம் அலாகேட்டட் ஃபார் ஈச் ப்ராசஸ் இஸ் ப்ராசஸ் 1க்கு 30 மினிட்ஸ், ப்ராசஸ் 2க்கு 40 மினிட்ஸ், ப்ராசஸ் 3க்கு 50 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. If the process P1 completes within 20 minutes, then the processor takes the next process P2 for execution. Process 1க்கு நம்ம 30 minutes அலாட் பண்ணியிருக்கோம். பட் ஒர்க் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிருது, 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருதுன்னா, ஸோ முடித்த உடனே 30 மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணாது, 20 மினிட்ஸில் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எந்த ப்ராசஸ் எடுத்துக்குது, P2 ப்ராசஸ் எடுத்துக்குது. அண்டு P2 ப்ராசஸ், if the P2 process could not complete within 40 minutes na, the P2 process will be paused. work நிறுத்தி வச்சுட்டு it switch over to the next process. டைம் குள்ள ப்ராசஸ் முடியலனா ஒர்க்கை பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு மூவ் ஆகிடும். this is time sharing. and the final feature is distributed operating system. distributed operating systemக்கு நீங்கள் முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், LAN பற்றி தெரிஞ்சுக்கணும். LAN அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் லேபை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டமை வந்து நம்ம சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த சர்வர்லேருந்து எல்லா சிஸ்டமுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ 15 சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் லேபில் இருக்குதுன்னா அதை லேனில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 15 சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், ஃபைல் ஷேரிங் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான், அதை வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேருந்து யார் வேணாலும் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் விக்கிபீடியாவிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், கூகுள்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம்னா அது வேர்ல்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்குது. அதை வேர்ல்டுலேருந்து எங்கே வேணாலும் யார் வேணாலும் அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். Distributed operating system. The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet or intranet. இன்டர்நெட் நமக்கு தெரியும், இன்ட்ராநெட்டை தான் நம்ம லேன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவை நெட் கனெக்ஷன் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறத தான் என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறத இன்டர்நெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம், நம்ம லோக்கலில் இருக்கிறத இன்ட்ராநெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். The users can access as if it is available on their own computer. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ விக்கிபீடியாவிலேருந்து ஒரு டீட்டெயில் எடுத்தோம் அப்படின்னா அது எங்கேயோ இருக்குது ஒரிஜினல் டேட்டா, பட் நம்ம கம்ப்யூட்டரில் அந்த டேட்டா இருக்கிற மாதிரி அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். The advantages of distributed operating systems are the user at one location can make use of the all other resources available at location all over the network.
நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸில் இருந்தும் எங்கே வேணாலும் ரிசோர்ஸஸை ஒரு யூசர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன் அண்ட் இன்னொருத்தங்க வந்து யூஎஸில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் ஆகிருந்தோம்னா அவங்க ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி டு த நெட்வொர்க். எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தாலுமே நெட்வொர்க்குள்ளே ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த இன்டராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் த கிளைண்ட். இன்டராக்ஷன் என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ரெடியூசஸ் த லோட் ஆன் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதை தான் நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் எல்லா ஃபைல் சிஸ்டமோடய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோஸ்ட்டுக்கு மட்டுமே லோட் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மெயின் ப்ராமினென்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு பார்த்தோம்னா யூனிக்ஸ், விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு. நமக்கு ஆண்ட்ராய்டுங்கிறது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு தெரியும், ஐஓஎஸ் ஆப்பிள்துன்னு தெரியும் இல்லையா. மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு தெரியும். A graphical user interface lets your mouse to click icon. ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு, பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு, மெனுவில் போய் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், draw a line between the operating system logo and the correct description. இது என்ன லோகோ, இது ஆண்ட்ராய்டோட லோகோ, மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லோகோ. இது ஆப்பிள் ஐஓஎஸ் ஓட லோகோ. இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லோகோ. இது மேக் ஓஎஸ், இது யூனிக்ஸ், இது லினக்ஸோட லோகோ. நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஒன்னொன்னோட. A command line operating system is an example of open source software development and free operating system. Command line அப்படினாவே அது என்ன operating system? That is an Unix operating system. A popular operating system for mobile phone technology that is not linked with Apple products. மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆனால் அது எதுக்கு கிடையாது, ஆப்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கு கிடையாது. ஸோ மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாவே நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு தெரியும். used with Apple computers and work with cloud computing. ஆப்பிள் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. designed to be used for the Apple iPhone, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிள் ஐஃபோனுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த மொபைல் ஃபோன் டெக்னாலஜி நாட் லிங்க்டு வித் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னால் அது ஆண்ட்ராய்ட். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேக் ஓஎஸ், ஆப்பிள் ஐஃபோனுக்கு ஐஓஎஸ். It is an operating system that is popular in universities, companies and big enterprises, அது Linux. And the most popular GUI operating system for personal computers யூஸ் பண்ணுற மோஸ்ட் GUI operating system Windows operating system. 1 marks ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a system software. Identify the usage of operating systems. Interaction between human and the computer, controlling input output devices, managing use of main memory. இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட ஒர்க் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த above. Which of the following is not a function of operating system? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுது, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுது. இட் இஸ் நாட் டூயிங் கம்பைலர் என்விரான்மெண்ட். ஸோ this is not a function of operating system. Which of the following OS is a commercially licensed OS? கமர்ஷியலி லைசன்ஸ்டு அப்படின்னா என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம காசு கொடுத்து வாங்கணும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கமர்ஷியல். ஃப்ரீ லைசன்ஸ் இல்லை, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியாது, காசு கொடுத்து வாங்குறது தான். ஸோ விண்டோஸ் இஸ் அன் கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட்ஸ் மொபைல் டிவைசஸ்? இதில் மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது ஐஓஎஸ். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் மேனேஜர்ஸ் என்னது, ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், டைரக்டரி சிஸ்டம்ஸ், இது எல்லாமே தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த above. இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் GUI, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்,
and real-time processing. Interactive operating system provides graphical user interface. An example for single task operating system. Single task na single user ஒரே ஒரு வேலையை at a time ல தான் பண்ண முடியும். அது எதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா MS DOS அப்படின்னு பார்த்தோம். MS Microsoft Disk Operating System. And the file management used in Linux. லினக்ஸில் என்ன பார்த்தோம், இந்த NTFS FAT NFTS இது எல்லாமே விண்டோஸில் யூஸ் பண்ணுறோம். லினக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ext2. Okay, so by this lesson gets over. Let us meet in the next class. Thank you, students.